நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன்னம் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளும் ஞான போதனையை பார்க்கலாம். எங்கு பிரிவினை உள்ளதோ அங்கு துயரம் உள்ளது. என் பெயர் கிமாயா. நான் பிரேசிலில் சாண்டா கட்டரினா மாநிலத்தில் மணற்குன்றுகளுக்கு அருகில் வசிக்கிறேன். 32 நாய்கள் மற்றும் 29 பூனைகளை பராமரித்து வருகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த மாதிரி எளிமையாக வாழ்கிறேன். இந்த அற்புதமான வாழ்க்கை கடற்கரைக்கு அருகில் யூக்கலிப்டஸ் மரங்கள் மணற்குன்றுகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது. ஓடை தண்ணீரை வீட்டில் சேமிக்க தொட்டி வேண்டும் என்று நினைத்தேன். தொட்டி செய்ய தேவையான பொருட்கள் என்னிடம் இருந்தது. ஆனால் அதை செய்து தர வருபவருக்கு கூலி கொடுக்க என்னிடம் பணம் இல்லை. என் நண்பர் ஒருவர் ஸ்ரீ அம்மா பகவானின் பக்தர். அவர் என் நோக்கத்தை இதயபூர்வமாக சங்கல்பம் எடுத்து ஸ்ரீ அம்மா பகவானிடம் உதவி வேண்டி பிரார்த்திக்குமாறு கூறினார். இதயபூர்வ பிரார்த்தனைக்கு பின் சத்சங்கம் மற்றும் ஆனந்தத்திற்கான பயணத்தில் கலந்து கொண்ட பின்னர் பின்வரும் நிகழ்வுகள் நடந்தன. தெருவில் ஒரு பழைய கை வைத்த நாற்காலியை பார்த்தேன். அதை யாரோ வேண்டாம் என்று போட்டுவிட்டனர். நான் அதை எடுத்துச் சென்று வீட்டின் பின்புறம் வைத்தேன். என் நாய்கள் அந்த நாற்காலியில் விளையாடி அதை உடைத்துவிடும் என்று தெரியும். இன்னொரு நாள் நாய்கள் இருக்கும் இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது முற்றிலும் உடைந்த நாற்காலிக்கு அருகில் $20 தாளை கண்டெடுத்தேன். தொடர்ந்து தூய்மை செய்து கொண்டிருந்த போது இன்னொரு $20 தாள் துகளாக இருப்பதை பார்த்தேன். பின்னர் மேலும் 3 $20 கண்டெடுத்தேன். நான் தூய்மை செய்து கொண்டிருந்த போது துண்டுகளாக கிடந்த மற்றொரு $ஐ பார்த்தேன். நாய்கள் அதை பாதி சாப்பிட்டு விட்டன. கோடை காலத்தில் அங்கு வந்த நார்வேஜிய மக்கள் அந்த வீட்டில் தங்கி இருந்தனர். அவர்கள் நாற்காலியில் $ஐ மறைத்துவிட்டு மறந்திருக்கலாம். என் நாய்கள் நாற்காலியை உடைத்ததால் மறைந்திருந்த பொக்கிஷத்தை கண்டெடுத்தன. மொத்தம் $6 தாள்கள் இருந்தன. அதில் 2 சேதம் அடைந்திருந்தன. நான் மிகவும் பூரிப்பு அடைந்தேன். எனக்கும் என் நாய்களுக்கும் தண்ணீர் தொட்டி தேவை என்று ஸ்ரீ அம்மா பகவானிடம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். இறைவனின் பதில் எதிர்பாராத வகையில் வந்தது. இது எனக்கு நிகழ்ந்த மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதம் நிகழ ஸ்ரீ அம்மா பகவான் எத்தனையோ வேலைகள் செய்திருக்க வேண்டும். இதை நம்பவே முடியவில்லை. திரைப்படத்தில் தான் இவ்வாறு நிகழும். தண்ணீர் தொட்டி நிறுவுவதற்கு போதுமான பணத்தை இப்போது ஆனந்தமாக கொடுக்க முடியும். ஸ்ரீ அம்மா பகவானுக்கு பல பல நன்றிகள்.